இன்றைக்கி என்னோட கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு லட்டு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இதை ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். பாசிப்பருப்பு வறுபட்டதும் அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த அளவுக்கு வறுக்கணும். பாசிப்பருப்போட கலர் வந்து கொஞ்சம் பொன்னிறமாகணும். பருப்பு இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். திரிச்ச பாசிப்பருப்பை இந்த மாதிரி மெல்லிசான சல்லடையில் நல்லா சலிச்சு எடுக்கணும். பவுடர் பண்ண சுகர் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு மாவையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்து தான் இந்த லட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறது கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 கப் நெய் எடுத்திருக்கேங்க. இந்த நெய் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கப் நெய் வந்து தாராளமாக போதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு இந்த பாசிப்பருப்பு மாவு எடுத்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் லட்டு பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மீதம் இருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு லட்டு பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். முதல்லையே நெய் அவ்வளோத்தையும் சேர்க்காம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு பிடிங்க. ஏன்னா சப்போஸ் அந்த நெய் வந்து நம்மளுக்கு ஆறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் சூடு பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி!